மூடுச்சு, என்ன ஏது, ஏன் வந்து இந்த மாரி வச்சிருந்தாங்கன்றதுலாம் தெரியாது. திடீர்னு அத தொறந்து எல்லாம் பக்காவா பண்ண விஷயமும் எனக்கு தெரியாது. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டிருக்கேன் நானு. ஸோ, இது அவங்களுக்கு தான் தெரியும்னு நெனைக்கிறேன். விஜயலட்சுமி அவங்களுக்கு. இப்போ ஸ்ரீனிவாசன் சொன்ன மாரி, அந்த கோவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க. நடுவுல கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. என்னன்னா, அந்த ஆலமரத்தோட வேர்கள்லாம் உள்ள வந்தது. அத கட்டிட்டு கொஞ்சம் ரெனிவேஷன் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் கட் பண்ண வரும்போதும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது மாரி இருக்கும். ஆ வேலை செய்றவங்களுக்கு. அதனால அத அவங்க கட் பண்ணாம விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து அவ்ளோ அழகா இருப்பாங்க. சூப்பரா இருப்பாங்க. புதுப்பிச்சு இன்னைக்கு வந்து கிருத்திகை பண்றாங்க, பிரதோஷம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. நல்லாருக்கு. ஸோ இந்த மாரி இன்னொரு கோவில் இருக்கு, முத்துமாரியம்மன் கோவில். நம்ம பகுதியில வந்து நெறைய கோவில்கள் இருக்குங்க. முத்துமாரியம்மன் கோவில், எங்க ஏரியால தட்டுமாரியம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திருவிழா நடக்கும் பாருங்க, அவ்ளோ சூப்பரா நடக்கும். எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து பால் குடம் எடுப்பாங்க சாயங்காலம். நைட்டு நெருப்பு மிதிப்பாங்க வெள்ளிக்கிழமை. மறுநாள் கூழ் ஊத்துவாங்க. சரி கூழுக்கு ரெடி பண்ணுவாங்க சனிக்கிழமை. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துவாங்க. அப்போ வந்து தேரு அது எப்படி சொல்றது? ஊக்கு போட்டு வரும். முதுகுல வந்து கம்பி மாரி போட்டு ஒரு ஊக்கு போட்டு வண்டிய இழுத்துட்டு வருவாங்க. வேல்லாம் எவ்வளோ அடி வேலு தெரியுங்களா? நான் அந்த கோவில்ல தாங்க முதல்ல பார்த்தேன். அவ்வளோ அடி வேல்லாம் வரும். ஒரு எப்படி சொல்றது? எனக்கு தெரிஞ்சு அவ்ளோ சூப்பரா இருக்கும் அந்த கோவில்லாம். எங்க ஊர் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, எங்க எங்க பகுதியில வந்து அ முதல் வாரம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் வாரம் நான் படிச்ச ஸ்கூல் கிட்ட அங்க பெரியபாளையத்து அம்மா இருப்பாங்க. அவங்களோட திருவிழா இருக்கும். 2வது வாரம் எங்கே எனக்கு தெரிஞ்சதில்ல. 3வது வாரம் எங்க தெருவுல வந்து செல்லியம்மான்னு ஒரு அம்மா இருந்தது. அதுவும் சூப்பரா இருக்குங்க. அந்த அம்மாவும். அந்த அம்மா 3வது வாரம், 4வது வாரம் முத்துமாரியம்மா, 5வது வாரம் தண்டுமாரியம்மன் கோயிலு, 6வது வாரம் கருமாரியம்மன் கோவிலு. அப்படியே ரெகுலரா இருக்குங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 2 வாரம் 7, 8 வாரம்லாம் 7, 8 வாரம் நாங்க பெரியபாளையம் போயிடுவோம். எங்க அம்மா இருக்கும்போதெல்லாம். ஸோ, அதாவது பார்த்தீங்கன்னா, திருவிழான்னா அவ்ளோ சிறப்பா இருக்கும். தேர்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். நைட்டு வந்து இது வரும். அம்மனுடைய அது என்னன்னா, அது எப்படி சொல்றது? ஊர்வலம். அவ்ளோ அழகா சிங்காரிச்சு, அவ்ளோ அழகா வரும். பார்க்கும்போதே சூப்பரா இருக்கும். அதாவது ஊர் கிராமத்து தேவதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு வழக்கு வச்சிருப்பாங்க. அதேபோல எங்க வீட்டாண்ட கிண்ணில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூத்தாலம்மன் கோவில்னு இருக்கு. அந்த கூத்தாலம்மன் கோவில வரலாறு நான் சொல்றத விட, அந்த பகுதியில வாழ்ந்த ஸ்ரீனிவாசன் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, எனக்கு நான் பார்த்தத விட அவர் ரொம்ப வருஷமா அந்த கூத்தாலம்மன் கோவில பார்த்துருக்காரு. அந்த கோவில் வரலாறு என்ன ஸ்ரீனிவாசன்? அந்த கோவில் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த கோவிலோட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கூத்தாலம்மன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாவே அது ஓப்பன்ல தான் வச்சிருந்தாங்க அந்த கோவில். ஓப்பன்ல தான் இருக்கும் அந்த கோவில். மழை வந்தாலும் சாமி மேல நனையும் சொல்லுவாங்க. அந்த கோவில் வந்து ஓப்பன்லயே வச்சு பண்ணாங்க. இப்போ குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்லாம் பண்ணி, மேல வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் பண்ற மாரி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு சாமி கிட்ட மட்டும் ஓப்பன் வச்சுட்டாங்க. அது ஏன்ன்றது எனக்கு தெரியல. அது பேரு கூத்தாலம்மன். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வெயில் அடிச்சுதுன்னா, சாமி மேல அப்படியே அடிக்கும் டைரக்ட்டா வெயிலு. ஓப்பன்ல தான் இருக்கும். அது வரலாறுன்னு நம்ம சொல்லப்போனா, அது என்னான்றது நமக்கு தெரியல. ரொம்ப வருஷமா அது அப்படிதான் இருக்குது. நாங்களும் அத வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கல. ஸோ, அது ஏன்றது நமக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமா சொல்லப்போனா, நம்ம எது வந்து வேண்டிட்டு போய் அங்க நிக்கிறோமோ, அந்த 3 வாரம் தொடர்ந்து போய் நம்ம செஞ்சோம்னா, அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நிறைவேறுதுன்னு அந்த ஊர் மக்கள், அந்த எல்லையில இருக்கிறவங்க அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நந்தம்பாக்கம்ன்ற ஏரியாவுல வந்து வருது அது. ஈக்காட்டுத்தாங்கல் எண்டா இருந்தாலும், பட் நந்தம்பாக்கம் அதுல தான் வருது அது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா. ஸோ, நந்தம்பாக்கத்துல இது ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கூத்தாலம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அங்காள பரமேஸ்வரி ஆத்து கோயில்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு இருக்கு.
இது 2மே நந்தம்பாக்கத்துல தான் சேர்ந்து வருது. இந்த 2 கோயில்லயும் நெறைய விசேஷம்